வணக்கம். இப்போ சர்க்கரை நோய், ஒபேசிட்டி, மெட்டபாலிக் சிண்ட்ரோம், ஃபேட்டி லிவர் இதை பற்றியும் பேசப்பில்ல. இந்த கொழுப்பு ஈரலில் கட்டி இருக்கிறத பார்க்குறதுக்கு ரெகுலர் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் முதல்ல கொழுப்பு இருக்கிறது தெரியும். இது கூடவே அவர்களுக்கு கொழுப்போட தன்மை எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு கிரேட் பண்ணி ஒரு குவான்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் 2 முக்கியமான வழி இருக்குது. அதில் மிக முக்கியம் ஃபைப்ரோ ஸ்கேன். ஈரலில் இருக்க கொழுப்பு கட்டுதலோட அளவு எவ்வளோன்னு குறியிட்டு கணக்கிடுற ஒரு ஸ்கேன் மிஷின். இது மாதம் ஒரு முறை இலவசமாக கேம்பில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சி, ஏன்னா இதில் வேறு சிம்டம்ஸ் எதுவும் பெருசாக இல்லாதப்போ கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை குறைச்சா மற்ற மெட்டபாலிக் டிசீசஸ் லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், மெட்டபாலிக் சிண்ட்ரோம், ஒபிசிட்டி இதனால் வர பாதிப்புகளை நம்ம குறைக்க முடியும். ஸோ இந்த கொழுப்பு நல்லா வேலை செய்ய முடியும், ஈரலேருந்து கொழுப்பை குறைக்க முடியும். உடற்பயிற்சி மிக அவசியம். இந்த செக்கப் இலவசமாக மாதம் ஒரு முறை MMCHல ஈரோடு டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் அவசியம் கலந்துக்கிட்டு பயன்பெறுங்க.